வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஸ்டீம் நவீன அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் கணிதம் ஆய்வுக்கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இனி விரிவான செய்திகள். ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஸ்டீம் நவீன அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் கணிதம் ஆய்வுக்கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஸ்டீம் நவீன அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் கணிதம் ஆய்வுக்கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. பாரத ஸ்டேட் வங்கி நிதி உதவியுடன் ஸ்டீம் நிறுவனத்தின் மூலம் புதிய ஆய்வுக்கூடம் புதுவை பாரத ஸ்டேட் வங்கியின் தலைமை மேலாளர் மற்றும் முதலியார்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் மேலாளர் ஆய்வுக்கூடத்தை பள்ளிக்கு அர்ப்பணித்து மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினர். இவ்விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் மற்றும் தலைமை ஆசிரியர் தலைமையேற்று மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் விதமாக உரையாற்றினர். இவ்விழாவில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நரி கூட்டத்தின் தந்திரத்தினால் காட்டை ஆளும் சிங்கத்தினை வீழ்த்திவிட முடியாது. மகளிர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அதிமுக ஆதரவுடன் செயல்படும் மத்திய அரசின் உன்னத நோக்கத்தை திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட சிறு நரி கூட்டத்தினால் தடுத்து நிறுத்திவிட முடியாது. பெண்களுக்கு உரிய இடஒதுக்கீடு உள்ளிட்ட உரிமைகளை பெறுவதிலும் வழங்குவதிலும் திமுகவும் காங்கிரசும் தொடர்ந்து இரட்டை வேடம் போடுகின்றனர். அரசியல் கட்சிகளிலேயே அமைப்பு ரீதியாக பெண்களுக்கு உரிய அங்கீகாரத்தை அளித்த மாபெரும் இயக்கம் அதிமுக மட்டுமே. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் காலத்தில் இருந்த பெண்கள் அதிக இடங்களில் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் போட்டியிட வாய்ப்பளித்த இயக்கம் அதிமுக ஆகும். ஆனால் அரசு சார்பில் பெண்களுக்கு செய்யப்படும் உதவிகளை பல திமுக அமைச்சர்கள் கொச்சைப்படுத்தி அவ்வப்போது பேசுவார்கள். பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை ஓசி பயணம் என திமுக அமைச்சர்கள் கிண்டல் அடித்தனர். அதே போன்று 1000 ரூபாய் பெண்களுக்கான உரிமை தொகையை மாதந்தோறும் மேக்கம் போடுவதற்கு வழங்கும் தொகை என நக்கலாக ஒரு அமைச்சர் பேசினார். பெண் கடவுள்களை வாய்க்கு வந்தபடி இழிவுபடுத்தி பேசுவதிலேயே திமுகவினர் குறியாக இருப்பர். இந்நிலையில் நேற்றைய தினம் பெண்களுக்கு உரிய இடஒதுக்கீடு சம்பந்தமாக கொண்டுவரப்பட்ட மசோதாவை திட்டமிட்டு திமுகவும் காங்கிரசும் தோற்கடித்தது என்பது வரலாற்று பிழையாகும். பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிய இடஒதுக்கீடு அங்கீகாரத்தை தடுத்து நிறுத்திய திமுக, காங்கிரஸ் அதன் கூட்டணி கட்சிகளை பெண் சமுதாயம் இன்றைக்கும் மன்னிக்காது. அவர்கள் எதிர்த்து வாக்களித்ததினால் இந்த சட்டத்தை அமல்படுத்தாமல் மத்திய பாஜக அரசு ஓயப் போவதும் இல்லை. அடுத்த நிதியாண்டிலேயே இந்த சட்ட திருத்தம் மறுபடியும் கொண்டு வரப்படும். பெண் உரிமைக்காக போலி குரல் கொடுக்கும் திமுகவின் கடந்த 5 ஆண்டு காலத்தில் எத்தனை பெண் பாலியல் வன்கொடுமைகள், சிறுமிகள் பலாத்காரம், முதியவர்கள் கற்பழிப்பு, கூட்டு பலாத்காரம் என பெண்களுக்கு எதிரான அநீதிகள் தினம்தோறும் அரங்கேறி உள்ளன. பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் 100க்கும் மேற்பட்ட திமுக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. பெண்களுக்கு துரோகமாக செயல்படும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இந்த தேர்தலில் அனைத்து பெண்களும் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என அவர் தெரிவித்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட 45 அடி சாலையில் சூப்பர் மார்க்கெட் எதிரில் சுமார் 5 அடி அகலத்தில் சாலை திடீரென உள்வாங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் அதிகம் பயன்படுத்தும் இந்த சாலையில் ஏற்பட்ட இந்த பள்ளம் போக்குவரத்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. சாலை உள்வாங்கியுள்ள நிலையில் இரவு நேரங்களில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்த கவலை அதிகரித்துள்ளது. உடனடி சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை நிறைவேற்றும் நோக்கில் சிறப்பு பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் முதல் நடைபெற்று வந்தது. இதில் அரசியல் சாசன திருத்த மசோதா 2026, தொகுதி மறுவரை மசோதா 2026, யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதா ஆகிய மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அவற்றின் மீது விவாதம் நடத்தப்பட்டு வந்தது. நேற்றைய விவாதத்தில் பங்கேற்று பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா
நாட்டில் மக்கள் தொகை அதிகரிப்புக்கு ஏற்ப மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும், இதற்கு அரசியல் சாசனம் வழங்கியுள்ள வழிமுறைகளின்படி தொகுதி மறுவரையை மேற்கொள்ள அரசு விரும்புகிறது என்றும் தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் முழு பார்லிமெண்ட் பேச்சினை முதல்வர் ரங்கசாமி நேரு வீதியில் வாட்ச் கடையில் இருந்தவாறு கூர்ந்து கவனித்தார். இதேபோல் பார்லிமெண்டில் எதிர்க்கட்சி எம்பிக்களின் காரசாரமாக விவாதத்தையும் கவனித்தார். இருப்பினும் இந்த 3 மசோதாக்களும் பெரும்பான்மை இல்லாமல் தோல்வியில் முடிந்தது. புதுச்சேரி போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வாகனங்களில் ஒட்டப்பட்ட கருப்பு ஸ்டிக்கர்களுக்கு எதிராக புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். இதன் ஒரு பகுதியாக போக்குவரத்து எஸ்பி ரஞ்சனா சிங் தானே நேரடியாக களத்தில் இறங்கி ஆய்வு நடத்தினார். அப்போது அரசு நிர்ணயித்த அளவை விட அதிகமாக கண்ணாடிகளில் கருப்பு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருந்த பல வாகனங்கள் கண்டறியப்பட்டன. உடனடியாக அவற்றை அகற்ற போலீசாருக்கு அவர் உத்தரவிட்டதுடன் சில வாகனங்களில் தானே கையால் ஸ்டிக்கர்களை அகற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். விதிமுறைகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கை உறுதிப்படுத்தும் வகையில் வாகன கண்ணாடிகளில் அதிக அளவு கருப்பு படலம் ஒட்டுவது தடை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அவசர சூழ்நிலைகளின் வாகனத்தின் உள்ளே உள்ளவர்களை தெளிவாக காண முடியாததால் பாதுகாப்பு சிக்கல்கள் உருவாக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நடவடிக்கை தொடர்ந்து நடைபெறும் என்றும், விதிமுறைகளை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நகரின் பல முக்கிய சாலைகளில் இந்த சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஸ்டீம் நவீன அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் கணிதம் ஆய்வுக்கூடம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.